எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக கும்ப ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ராசி. மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் 1ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியாக இருக்கிறார். ஏன்னா அவர் கும்பராசியில் தான் சனி பகவான் இப்போ ஆட்சியாக இருக்கிறார். அப்போ ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் அதாவது 11ஆவது ராசி தான் இந்த கும்பராசி. ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடியது ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது. ஜென்மச்சனினா என்ன? பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது. ஒரு சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது அளவு கடந்த பிரச்சனை கொடுப்பார். அதில் முக்கியமாக கொடுக்குற பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது தொழில் தடை. தொழில் தடைன்னா வேலை வாய்ப்பு பறி போகிறது, வேலையில் பிரச்சனை வர்றது, கூட இருக்கிறவங்க ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிட்டு நம்ம மேலே அதாவது பிரச்சனை சொல்கிறது. அதே மாதிரி தொழில் சார்ந்த பிரச்சனைகள் முதல்ல கண்டிப்பாக நமக்கு வரும். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு. நல்லா இருக்கிற குடும்பம், பழமொழி சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தது, யாரு கட்டுப்பட்டுச்சோ தெரியல, என் குடும்பம் குட்டு சவராக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, சனி பகவான் உட்கார்ந்து பார்க்கும்போது தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதுக்கு அடுத்தது கடன் பிரச்சனை. இது எல்லாமே அதாவது நார்மலாகவே இயல்பாகவே அதாவது அவங்கவங்க ஜாதகம் யாருக்கு வீக்காக இருக்குதோ, அதாவது நல்ல பவராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு பாதிக்காது. இல்லை கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும். நல்ல நேரம் இருந்தால் பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டி கூட அரசராயிடலாம். ஆனால் அதே கெட்ட நேரம் பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசன் கூட ஆண்டி ஆகலாம். ஜென்மத்தில் ஒரு சனி உட்காந்துட்டா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை. இதையும் தாண்டி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தம் இல்லாத கல்யாணம் பண்ணணவங்களுக்கு, ஜாதகம் சரியில்லாமல் இருக்கிற கணவன் மனைவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை பிரச்சனை, கருத்து வேறுபாடு, சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை, பார்க்குறவங்களுக்கு பாலிசாக இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு மனவாட்டம், அதாவது ஒரு குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த ஜென்மச்சனி. பொதுவாக அதாவது 7.5 சனி அப்படின்னா 7.5 வருஷம். அதாவது ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு சனி பகவான் 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டுன்றது மங்கு சனி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது மங்கு சனி. இதே அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு பொங்கு சனி. இதே 3வது ரவுண்டு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மாரகச்சனின்னு சொல்லுவாங்க, ஆயிலச்சனின்னு சொல்லுவாங்க. மங்குச்சனி, பொங்குச்சனி, மாரகசனி. இது அதே இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 30 வயசுக்குள்ளார இருந்தால் இன்னைக்கு மங்குச்சனியில் ஜென்மச்சனி, 2வது ரவுண்டாக இருந்தால் அதாவது பொங்குச்சனியில் ஜென்மச்சனி, 3வது ரவுண்டாக இருந்தால் அதாவது ஆயில் கருமச்சனியில் ஜென்மச்சனி. 3வது ரவுண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், மெயினாக ஹெல்த்து பார்த்துக்கணும். நமக்கு டைம் இருக்கோ இல்லையோ வேலைக்கு நம்ம சாப்பிட்றணும். அதாவது 3 வேளை சாப்பிட்றதுக்கு டைம் இல்லையா, கண்டிப்பாக 2 வேளையாக சாப்பிட்றணும். அதாவது 4 இட்லி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லியாக சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுற மாதிரி இருந்தால், மெடிசன் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்றணும். அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? ஏன்னா ஜென்மச்சனி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது, நல்லாவே இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கூட நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பிரச்சனை, காசு பணத்தில் சண்டையே வராது அப்படின்னு நினைப்பாங்க, திடீர்னு பார்த்தா பண பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை. அதாவது 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய் கடன் கட்டுறதுக்கு 2 லட்சம் கடன் வாங்கி 1 லட்சம் கட்டிட்டு 1 லட்ச ரூபாய் வீண் விரயம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். அந்த 2 லட்சம் கட்டுறதுக்கு அடுத்தது 3 லட்சம் வாங்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இது போல கடன் பிரச்சனை அதிகமாகும். விவசாயம் பண்றவங்களா இருந்தால் விவசாயம் எல்லாம் கொஞ்சம் கவனமா அதாவதுன்றது பொறுப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடு மாடு இந்த மாதிரி பால் வாகனம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நஷ்டமாகலாம், செத்து போகலாம், கூப்பிட்டு விற்கலாம், விரையும் ஆகலாம். அதாவது எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளாரையே ஏதோ ஒன்று நடந்துடும். இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜென்மச்சனி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
அதாவதுன்றது அத்திப்பழம் பார்த்தா அழகா இருக்கும், ஆனால் அதே புட்டு பார்த்தா புழுவுன்ற மாதிரி வெளியில் தோற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும்ப்பா என்னப்பா உங்களுக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கிறீங்க, பசங்க சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே தவிர, ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மச்சனின்றது இப்போ 2025 வருடத்தில் அதாவதுன்றது மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகிறாரு. இந்த சனி பயிற்சியாகப்பட்டது அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் போறாரு. அப்போ அந்த உடைய சனி பகவான்றது குருவுடைய வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு அடுத்தது பாத சனி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பாத சனி ஸ்டார்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 70% நீங்கள் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிடுறீங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29 வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது. அதே சமயத்திலேயே இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 1வது பாதத்தில் இன்னைக்கு கும்ப ராசியில் 324 டிகிரியில் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி அதாவதுன்றது கும்பராசியில் இருக்கிறாரு. சனி பகவான் இருக்கிறது வந்து வேணும்னா தன் சொந்த வீட்டில் இருந்துக்கலாம். கும்பராசிக்கு அதிபதி சனிதான். ஆனால் யாருடைய நட்சத்திரம் வாங்கி இப்போ இருக்கிறாரு? குருவுடைய நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யல அப்படின்னா எங்க கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம், செய்யாதே விட்டுருங்க. ஏன்னா நீங்க செஞ்சாலும் நல்ல பேர் வர போறதில்லை. செஞ்சுட்டது ஏன் நல்ல பேருக்கு வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சனி பரிகாரம். சனி பரிகாரம்னா என்ன? திருநள்ளாறு போறது, நவகிரகத்தை சுத்துறது, சனி பகவான் கோயிலுக்கு எல் தீபம் போடுறது, எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது, இது போல ஏதாவது சனி பகவானுக்கு உண்டான அதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணும்போது தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மொத்தத்தில் எப்படின்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற நிலைமை தான் இப்போ உங்கள் நிலைமை. ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி. அதாவதுன்றது மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் இருக்குது உங்களுக்கெல்லாம். நம்ம 24 தான் கஷ்டப்பட்டோமே, 25லயாவது நல்லா இருக்குமா அந்த கேள்வி. அதாவது எனக்கு வந்து சொத்து வாங்குவாங்க, பங்களாவை கட்டுவேன், அது வாங்குவேன், இது வாங்குவேன், எனக்கு அது தேவையில்லை, நான் நிம்மதியாக இருப்பேனா, கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேனா, 4 பேர்த்துக்கு முன்னாடி என் மான மரியாதை இழக்காமல் நான் வாழ்ந்து காட்டுவேனா, இதுதான் இப்போ உங்களுடைய கேள்வியாக இருக்கும். படிச்சிருப்பீங்க, பலன் கிடைக்காது. பலன் இருக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது. நல்ல வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்தா வேலை வாய்ப்பில் பிரச்சனை. சிலருக்கு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த எதிர்பார்க்குற வேலை தடையாக இருக்கும். இது போல் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். இது தனி சார்ந்த மட்டும் நான் ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி முடிகிற காலம், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்ல வரேன். ஒன்று. அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகன்றது இப்போ உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் வந்து அதாவது உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். 2வது இடம்ன்றது வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல அதாவது சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ ஏதோ உங்களுக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ, சுக்கிரன் அப்படின்னா மனைவி, ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. 12 கட்டத்தில் நவகிரகத்திலேயே சுக்கிரன் உச்சமாகிற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மட்டும்தான். அப்போ அந்த மீன ராசி உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் சுக்கிரன் உச்சமடையும் போது உங்கள் நேரம் உங்களுக்கு சரியில்லைனாலும் உங்களோட நேரம் கண்டிப்பாக உங்களோட மனைவிக்கோ அல்லாத தன்னோட தாய்க்கோ தன் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கிற காலம் பரவாயில்லை. அதே மாதிரி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா ராகு பகவான் அடுத்தது கிரக பரிவர்த்தனை ஆகிறார். எப்படின்னா இந்த 2025 வருடத்தில் 5வது மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் வீட்டுக்கு வராரு, கும்பராசிக்கு வராரு. நீங்கள் யார் வீட்டுக்கு போகிறீங்க? அடுத்தது அப்படியே குரு வீட்டுக்கு போகிறீங்க. அப்படி போகும்போது கிரக பரிவர்த்தனை ஆகக்கூடிய காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நாம்பளா போய் ஏதோ ஒரு குழியில் உழுக வேண்டாம். உளுந்துட்டு அவஸ்தைப்படுறதை விட கொஞ்சம் நின்று நிதானமாக கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ல் சுக்கிரன் இருக்கிறது கண்டிப்பாக மனைவி பிள்ளைகளுக்கு, தாய்க்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பெனிஃபிட் கொடுத்துருவாரு. ராகு 2ல் இருக்கிறது கண்டிப்பாக பூர்வீக வழி கடன், பூர்வீக சொத்து, இந்த மாதிரி தாய் பிரச்சனை, அப்பா பிரச்சனை இதை இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு, ஏன்னா கும்பராசிக்கு இப்போ வந்து 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால
ஏன்னா 12ல் புதன் வரும்போது கல்விக்கு அதிபதி 12ல் வரும்போது படிப்பு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தாமதமாக இருக்கும். ரெண்டாவது சூரியன் 12ல் வர்றதுனால முடிஞ்ச வரைக்கும்ன்றது என்ன அப்படின்னா ஏதாவதுன்றது வண்டி வாகனத்திலேயோ ரெண்டாவது பண விஷயத்திலேயோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஒவ்வொரு மாதமும் எந்த அடிப்படையில் பார்க்குறோம்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம். ஏன்னா சூரியன் இப்போ 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் தொழில் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும். வர வேண்டிய பைசா வராது. மற்றவங்களோட நீங்கள் 10 ரூபா கம்மியாக செஞ்சு கொடுத்தாலும் நல்ல பேர் வாங்க முடியாது. செஞ்சுட்டு முடிக்கிறதுக்குள்ள சங்கடம் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இடம் மாறி உக்காந்தவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இல்லை. அதே இடம் பூர்வீக இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குழப்பமான நேரம் தான். ஒன்று இடம் மாற்றலாமா இல்லை தொழில் மாற்றலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு. உங்கள் ராசிக்கு இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. பார்த்தீங்களா, சுகஸ்தான குருவாக இருக்கிறாரு. இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இந்த 2025 அதாவது இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிறது இந்த ஜென்மச்சனி. முடிஞ்ச வரைக்கும் மார்ச் 29 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. சரிங்களா? சரிங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.